வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடகிழக்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் வான் பாதுகாப்பு பிரிவின் தளபதி கொல்லப்பட்டார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி அவரது பெயர் மைதம் முஸ்தபா அல் அக்தர். லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் ஹெஸ்பொல்லாவின் தளபதிகள் தொடர்ந்தும் குறிவைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தளபதியும் குறிவைக்கப்பட்டவுடன் ஹெஸ்பொல்லா வடக்கு இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவுவது வழக்கம். கடந்த புதன்கிழமை 3ஆம் தேதி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதியின் பெயர் மொஹாமட் நிமான் நாசார். இவருக்கு அபு நிமான் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அவர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஹெஸ்பொல்லா 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியது. அது நடந்து 3 தினங்களில் ஹெஸ்பொல்லாவின் அடுத்த தளபதி குறிவைக்கப்பட்டுள்ளார். தற்போது கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் தளபதி மைதம் முஸ்தபா அல் அக்தர் விஷயத்தில் சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன. மைதம் முஸ்தபா அல் அக்தர் ஹெஸ்பொல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவில் குறிப்பிடத்தக்க அறிவாற்றல் ஆதாரமாக கருதப்பட்டார் மற்றும் இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் லெபனானில் பறக்கும் போது அவற்றுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிடுவதிலும் நடத்துவதிலும் ஈடுபட்டார். அவரது மரணம் ஹெஸ்பொல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவின் திறன்களுக்கு ஒரு அடி என்று IDF கூறியுள்ளது. அது ஒரு முக்கியத்துவம். இரண்டாவது முக்கியத்துவம், மைதம் முஸ்தபா அல் அக்தர் ஈரானுக்கு சென்று பயிற்சி பெற்ற ஹெஸ்பொல்லாவின் ஆரம்ப கால உறுப்பினர். இவர் ஈரானிய பயிற்சிகளிலேயே தமது வான் பாதுகாப்பு அறிவை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஹெஸ்பொல்லாவின் மிகச்சில தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்பாட்டாளர்களை ஈரானுக்கு நேரில் சென்று பயிற்சி பெற்றனர். பயிற்சி முடிந்த பின் அவர்கள் லெபனான் திரும்பி உள்நாட்டு செயற்பாட்டாளர்களுக்கு பயிற்சி கொடுத்தனர். அந்த வகையில் இந்த தளபதி ஒரு பயிற்சியாளரும் கூட. அத்துடன் ஹெஸ்பொல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவுக்கு ஈரானிய ஆயுதங்களை வாங்குவதில் தொடர்பாளராக செயற்பட்டதாகவும் IDF கூறியது. அது ஒரு முக்கியத்துவம். 3வது முக்கியத்துவம், இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இடம். இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தெற்கு லெபனானிலேயே பெரும்பாலும் நடக்கின்றன. வடகிழக்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் மைதம் முஸ்தபா அல் அக்தர். இஸ்ரேலிய எல்லையில் இருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெஸ்பொல்லாவின் கோட்டையான வடகிழக்கு பால்பெக் மாவட்டத்தில் உள்ள ஷாட் நகரின் நுழைவாயிலுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது மைதம் முஸ்தபா அல் அக்தர் ஏவுகணையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். பால்பெக் மாவட்டம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதாவது தலைநகருக்கு மிக அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மூலம் IDF ஹெஸ்பொல்லாவுக்கு அனுப்பியுள்ள செய்தி, உங்கள் தளபதிகள் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே தெற்கு லெபனானில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. லெபனானின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் மீது எம்மால் தாக்குதல் நடத்த முடியும் என்பதுதான். ஹெஸ்பொல்லா அல் அக்தரின் மரணத்தை அறிவித்து ஒரு வீர மரண அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆனால் ஹெஸ்பொல்லாவில் அவரது தரநிலை அந்தஸ்து பற்றிய விவரங்களை வழங்கவில்லை. ஹெஸ்பொல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவு இஸ்ரேலிய விமானப்படையின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஜெட் போர் விமானங்களை தாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 20க்கும் மேற்பட்ட விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவியுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படையால் லெபனானில் இயக்கப்படும் எந்த ஒரு ஜெட் போர் விமானங்களையும் அவர்களால் தாக்க முடிந்ததில்லை. ஆனால் இதுவரை தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் 5 ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. பால்பெக்கில் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் போர் விமானங்கள் ஹெஸ்பொல்லாவின் உள்கட்டமைப்பு மற்றும் தெற்கு லெபனானில் ஹவுலாவில் உள்ள ஒரு கண்காணிப்பு நிலையம் மற்றும் ஒடாய்சேவில் உள்ள மற்றொரு கண்காணிப்பு நிலையத்தையும் தாக்கியதாக அறிவித்தது. தமது தளபதி தாக்கப்பட்டதை அடுத்து ஹெஸ்பொல்லா வடக்கு இஸ்ரேலில் கிரியாட் ஷிமோனாவில் உள்ள இஸ்ரேலிய இராணுவத்தின் 769வது படைப்பிரிவின் தலைமையகத்தை குறிவைத்து கனரக வெடிப்பு முனைகளுடன் கூடிய பலாக் ராக்கெட்களை ஏவியதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் 210வது பிரிவின் தலைமையகம் மற்றும் இஸ்ரேலிய கோகுலான்கிலா விமான தளத்தை குறிவைத்து 100 கத்யூஷா ராக்கெட்களை ஏவியதாகவும் ஹெஸ்பொல்லா கூறியுள்ளது. பின்னர் லெபனான் எல்லைக்கு அருகில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஜாரித் இராணுவ முகாமை புர்கான் ராக்கெட்களால் தாக்கியது என்றும் கூறியது. புர்கான் ராக்கெட்கள் ஃபலாக் போன்ற கனரக வெடிப்பு முனைகளை கொண்ட மற்றொரு வகை ராக்கெட். இரண்டுமே ஈரானிய தயாரிப்பு தான். தெற்கு லெபனான் கிராமங்களான யோக்மோர், அர்னவ் மற்றும் கஃபார் டெப்னிப் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹெஸ்பொல்லா தெரிவித்துள்ளது.
ராக்கெட் தாக்கியதில் 2 துருப்புக்கள் காயமடைந்ததாகவும் ஒரு கட்டடம் சேதமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் கூறியது. ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் கஃபார் ஷுபா மலைகள் மற்றும் சமகா மற்றும் ராமியா தளங்களில் உள்ள இஸ்ரேலிய ராணுவம் ரம்தா புரோ காவல் நிலையத்தின் மீது ஹெஸ்போல்லா தாக்குதல் நடத்தி நியமிக்கப்பட்ட இலக்குகளை அளித்தது என்றும் அவர்களது அறிக்கை கூறுகிறது. கூடுதலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளின் வடக்கு பகுதியில் உள்ள ஷ்லோமி நகரில் இஸ்ரேலிய துருப்புக்கள் தங்கியிருக்கும் வீடு ஹெஸ்போல்லா ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளானது. ஹெஸ்போல்லா அதிகாரிகள் பலமுறை இஸ்ரேலுடன் போரை தாம் விரும்பவில்லை என்று கூறியதுடன் அது நிகழும் பட்சத்தில் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளனர். ஹெஸ்போல்லாவின் துணை பொதுச் செயலாளர் ஷேக் நைம் ஹாசின் இஸ்ரேலுடன் விரிவுபடுத்தப்பட்ட போர் விரைவில் சாத்தியமில்லை, ஆனால் ஹெஸ்போல்லா மோசமான சூழ்நிலைக்கு முழுமையாக தயாராக உள்ளது என்று கூறினார். முன்னதாக நேற்று சனிக்கிழமை வடக்கு இஸ்ரேலில் லெபனானில் இருந்து ஹெஸ்போல்லாவால் 4 வெடிகுண்டுகள் நிறைந்த ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டதாக ராணுவம் கூறியது. அவற்றில் 2 ஆளற்ற விமானங்கள் வடக்கு இஸ்ரேலின் கலிலி பன்ஹாட்டில் பகுதியில் வான் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. மற்ற 2 ஆளற்ற விமானங்களும் பீட்-ஹெலினின் வடக்கு சமூகத்துக்கு அருகிலுள்ள திறந்த பகுதிகளை தாக்கியதாக IDF தெரிவித்துள்ளது. ஹெஸ்போல்லா கூறிய இந்த தாக்குதல்களில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தின் போது பல நகரங்களில் சைரன்கள் ஒலித்தன. ஆளற்ற விமானங்களில் ஒன்று இடைமறைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்ட காட்சிகளை கொண்ட காணொலி ஒன்றையும் IDF வெளியிட்டது. இதற்கிடையில் ஒரே இரவில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் தெற்கு லெபனானில் பல ஹெஸ்போல்லா இலக்குகளை தாக்கியதாக IDF இன்று காலை தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் கூற்றுப்படி கஃபர் கிளாவில் ஹெஸ்போல்லாவால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம், பீன்ஜெபிலில் உள்ள பல செயற்பாட்டாளர்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் ஆகியவை இலக்குகளில் அடங்கும். அக்டோபர் 8 முதல் ஹெஸ்போல்லா தலைமையிலான படைகள் இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் எல்லையில் உள்ள இராணுவ நிலைகள் மீது தினசரி அடிப்படையில் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அங்கு போருக்கு மத்தியில் காசாவுக்கு ஆதரவாக அவ்வாறு செய்வதாக ஹெஸ்போல்லா கூறியுள்ளது. இதுவரை எல்லையில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பில் 10 பொதுமக்கள் இறந்துள்ளனர். அதேபோல் 16 IDF துருப்புக்கள் இறந்துள்ளனர். சிரியாவிலிருந்தும் பல தாக்குதல்கள் காயங்கள் ஏதுமின்றி நடந்துள்ளன. பெரும்பாலும் லெபனானில், ஆனால் சில சிரியாவில் நடந்து வரும் மோதல்களின் போது இஸ்ரேலால் கொல்லப்பட்ட 361 உறுப்பினர்களை ஹெஸ்போல்லா பெயரிட்டுள்ளது. மொத்தத்தில் பொதுப்படையாக பார்த்தாலே எண்ணிக்கைகளின் அடிப்படையில் ஹெஸ்போல்லாவுக்கு சேதம் அதிகம். சற்று ஆழமாக பார்த்தால் ஹெஸ்போல்லா அதன் தளபதிகளை ஒவ்வொரு வாரமும் இழந்து கொண்டிருக்கிறது.